Recording in progress. எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். சரி, டாபிக் பார்த்துருப்பீங்க. ஏஜிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இன்சைட். அதாவது நம்ம வயசாகிறது நம்ம உடல்ல இருந்து உள்ளுக்குள்ளே இருந்து தான் ஆகுது. எத்தனை பேருக்கு ஐயோ நமக்கு இவ்வளோ வயசாகிட்டே போகுதுன்னு கவலை இருக்குது. மோஸ்ட்லி இந்த 20s தாண்டி அந்த 30 ஆரம்பிக்கலையே ஐயோ நம்ம 20s முடிஞ்சிச்சுன்னு இருக்கோம். அடுத்து 40s நெருங்கையில் இருக்கும், 50s வரையில் இருக்கும். அதுக்கப்புறம் பழகிடும், அவ்வளோதான், கண்டுக்க மாட்டேங்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம உடலுக்கு நம்ம தேவையான அளவு அதை பார்த்துக்க மாட்டேங்கிறோம். வெளியே நல்லா இருக்கணும்னு ஒரு க்ரீம் பூசுகிற அந்த நேரத்தை கூட உள்ளுக்குள்ள நம்ம செலுத்த மாட்டேங்கிறோம். அதுதான் நம்ம இன்னைக்கு முக்கியமாக பார்க்க போகிறோம். முக்கியமாக இங்கே வயசாக இருக்கிறவங்களுக்கு தான் முக்கியமான பாடம். 20ஸ்ல இருக்கவங்க இப்போயே ஆரம்பிச்சுக்கோங்க இந்த விஷயத்த. 40s அண்ட் 70ஸ்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இன்றைக்கி முக்கியமான பாடம். உங்களோட வயசு என்னன்னு நீங்களே இன்றைக்கி உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நிறைய பேர் வயசை கால்குலேட் பண்ணுறதே மறந்துடுவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கிற முன்னாடி கேஸ் நம்ம வரப்பே பேசுன்னு சொல்லுவாங்க. கேட்டால் 48ன்னு வாங்க, ஆனால் அவங்கள பார்த்தா தெரியும் 60ன்னு இருப்போம். அப்போ வயசையே மறக்கிற அளவுக்கு அவங்களோட வயசு தோற்றமும் இருக்குது, வயசும் மறந்துடுறாங்க, ஞாபகம் மறதியும். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு என்னன்னா இதுதான். சரி, நம்ம வயசு ஆகுது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா நம்ம போனும் நம்மளோட சதையும் தான். வயசு ஆக ஆக என்ன ஆகுது, எனக்கு கால் வலிக்குது, முட்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தோள்பட்டை வலிக்குது, இந்த ஒவ்வொரு விரல்களுக்கும் இருக்கிற அந்த ஜாயிண்ட் வலிக்குதுங்கிற ஒரு கேஸ் தான் வரும். ஏன் வருது அப்படிங்கிறது முக்கியம் என்ன அப்படின்னா நம்ம ஒழுங்கான உடல் பயிற்சி பண்ணுறது கிடையாது. நம்ம வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க, நான் வயலுக்கு போகிறேன், நான் காட்டு வேலைக்கு போகிறேன், வீட்டில் நான் தான் கூட்டி பெருக்கிறேன், நான் தான் துவைக்கிறேன், நான் தான் மாவு காய வைக்கிறேன். அது மட்டும் பத்தாது, அந்த வேலை மட்டும் பத்தாது. தனியாக ஒரு அரை மணி நேரம், ரொம்பலாம் இல்லை, ஒரு 10-20 நிமிஷம் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இருக்கும். இப்போ இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டில் இருக்க போன் பார்த்தீங்கன்னா உள்ளே எப்படி இருக்குன்னு, உள்ளுக்குள்ளே எவ்வளோ போர்ஸ் குட்டியாக இருக்குது. அது அப்படி இருந்தால் தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே அந்த பக்கத்தில் இருக்க அந்த போன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஓட்ட உடசலாக இருக்குது. அதை நீங்கள் லைட்டாக இப்படி டச் பண்ணாமல் என்ன ஆகிடும், உடஞ்சி போயிடும். இப்போ வயசு கம்மியாக இருக்கவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி போன். நாள்பட்ட ஆகலை நம்ம போன் இப்படி ஆகிடும், வீக்காக ஆரம்பிச்சிடும். அது வீக்காகாமல் இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, உடல் பயிற்சி பண்ணுறாங்க. இன்றைக்கி அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. உடல் பயிற்சி எதுக்கு பண்ணணும்னா மெல்லிஸாக இருக்கணும், அழகாக இருக்கணும். அதுவும் ஒரு காரணம் தான். நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா எல்லாமே என்ன ஆகிடும், உடல் தோற்றம் அழகாகவும் பொலிவாகவும் இருக்குன்னு கடவுள் சொல்கிறார் இல்லையா. நல்ல ஒரு சத்தான ஆகாரத்தை எடுக்கலை. அப்போ உடல் பயிற்சி நம்ம பண்ணையில் நம்ம போன் இப்படி இருக்கும். பண்ணாமல் நம்ம விட்டுட்டு எனக்கு ஏனாந்தோன்னு இருக்கேன் அப்படின்னா அந்த போன் அதாகிடும். அதனால தான் இன்றைக்கி டக்குன்னு கீழே விழுந்தாலே வயசானவங்களுக்கு என்ன ஆகிடுது, அந்த எலும்பு உடஞ்சிருது. முக்கியமாக எந்த எலும்பு, இந்த ஹிப் போன் தான் அதிகமாக அவங்களுக்கு நிறைய பேர் ஃப்ராக்சர்னு வர கேஸே இன்றைக்கி அதுதான் இருக்குது. சரி, எலும்பு தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா தசை. இந்த சைடு இருக்கிற தசை நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கவங்களுடைய தசை. நான் எக்ஸசைஸே பண்ண மாட்டேன், நல்லா சாப்பிட்டு தூங்குவேன் அப்படின்னு இருக்கிறவங்களோட மசில் எப்படி இருக்குது, மசில் ஃபுல்லாக அந்த இருக்கிறது ரெட் கலர், சிவப்பு கலரில் இருக்கிறது தசை, மஞ்சள் கலரில் இருக்கிறது கொழுப்பு. கொழுப்பு என்ன பண்ணிடும், நீ இப்போ டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லி மசிலை விரட்டிட்டு அது இருந்துக்கும் கொழுப்பு. அப்போ கொழுப்பு இருக்க இருக்க உடலில் என்ன பிரச்சனை வருது நம்ம பார்க்குறோம். ஹார்ட் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம். அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் யாரும் ஆரம்பிக்கிறது, நம்ம தான். அப்போ இப்படி தான் இருக்கும். சரி, வாங்க அடுத்து என்னன்னு பார்ப்போம். அப்போ இங்கே ஒரு விஷயம் காட்டியிருக்காங்க, 70 வயசு இருக்கிற ஒரு ஆளோட ஒரு விஷயம். இது ஒரு ஸ்டடியே பண்ணியிருக்காங்க. வேலை செய்யாமல் இருக்கிறவங்க, இது வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களோட தெரியுதா கொழுப்பு எப்படி இருக்குன்னு. 70 வயசில் இருக்கிற ஒரு 2 பர்சனை ஸ்டடி பண்ணியிருக்காங்க. எந்த வேலையும் செய்யாமல் வீட்டிலே இருக்கிற ஒரு வயசான ஆடும், அதே 70 வயசு ஜிம் போய் இல்லை ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லிஃப்ட் பண்ணி அவங்க உடம்புல சீராக வச்சுட்டு இருக்கவங்களுடைய தசையும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. தெரியுதா, இது ஒரிஜினல் ரிப்போர்ட்டு. சரி, அப்போ எப்படி, அப்போ அந்த மசிலோட குவாலிட்டி, அப்போ நம்மளோட உடம்ப கடவுள் நல்ல குவாலிட்டியாக தான் படிச்சிருக்காது. அந்த குவாலிட்டியை நம்ம தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம்,
வீணடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம். அப்போ அதே மாதிரி தான் போனு, ஒவ்வொரு இடத்துலையும் அப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன வருது, எனக்கு முதுகில் இருக்க வலி வருது, முதுகு தண்டு வடத்தில் வலி வருது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடுது, போனோட குவாலிட்டியும் அப்படியே உங்களுக்கு இன்னும் சொன்ன போனால் புரியுதுன்னா, ஒரு நல்லா இருக்கிற ஒரு ஸ்டீலை நீங்கள் வந்து நல்லா தொடச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது என்ன போயிடும், துரு பிடிச்சிடும். அந்த மாதிரி இது வந்து என்ன போயிடும், அரிச்சிட்டு நல்லா ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்தால் தானே அது நம்ம வெயிட்டு தாங்கும். நல்லா அப்புறம் அதுவும் அரிச்சுக்கிட்டே போகுது, நம்ம வெயிட்டும் கூடிக்கிட்டே போகுதுன்னா அது எவ்வளோ தான் தாங்கும் ஒரு போன் நம்மளோட வெயிட்டை. அப்போ அந்த மாதிரி தான் நடக்கும். அப்போ இந்த மாதிரியான அரிப்புகள் ஏற்படுறதுனால தான் நமக்கு என்ன பண்ணுது, ஜாயிண்ட் பெயின் வருது. சரி, போனு தசையில் மட்டும்தான் இந்த ஏற்பாடுகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா, அடுத்து நம்மளோட மூளையிலையும் இரத்த குழாய்களிலையும் பிரச்சனைகள் ஏற்படும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது எங்கே, நம்ம வந்து இது பிளட்லேயே தான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தடுத்து தான் கொஞ்சம், ஏன்னா பிளட் சப்ளை கம்மி ஆக ஆக ஒவ்வொரு உறுப்பும் செயலிழத்து போயிடும். எல்லா இடத்துக்குமே என்ன தேவை, நம்மளோட உயிர் அணுக்களே எதில் இருக்குது, ரத்தத்தை வந்து தேவன் என்னன்னு சொல்கிறாரு, இல்லை எல்லோரும் தூங்கிட்டு இருக்கீங்க, உயிர் அணுக்கள் இருக்கு. அப்போ அந்த ரத்த குழாயில் என்ன பண்ணுதான், பிரச்சனை ஏற்படுதான். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு 20 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்குமே ரத்தத்தில் வந்து கொழுப்பு சேர்ந்து அடைப்பு ஏற்படுது, மாரடைப்பில் இறந்து போயிடுறாங்கன்னு சின்ன பிள்ளைங்களுக்கே வந்து என்ன ஆகுது, நிறைய கேஸ் ஹிஸ்ட்ரி இன்னைக்கு வந்து இதாகுது. அப்போ பிரெயினுக்கு போகிற அந்த நரம்புகள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், இங்கே எவ்வளோ சீராக அந்த பிளட்டு போகுது பாருங்கள், அங்கே எவ்வளோ கொழுப்பு அடைச்சி கிடக்குதுன்னு பாருங்கள், தெரியுதா? அப்போ நம்ம தான் வந்து என்ன பண்ணுறோம், உள்ளே இருக்க உறுப்புகளையும் இரத்த குழாய்களையும் நம்ம தான் வந்து என்ன பண்ணுறோம், டேமேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். சரி, இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம்? மாத்திரை மருந்து ரொம்ப வீரியமாக ஆயிடுச்சு, வேறு வழியே இல்லைங்கிறப்ப மாத்திரை மருந்து தான் போட்டாகணும். உடனே இன்றைக்கி வந்து இவங்க சொல்லிட்டாங்க மாத்திரை மருந்து போடக்கூடாது அப்படிங்கிறத, அதை வந்து பின்பற்றக்கூடாது. மாத்திரை மருந்து போடாமல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், இது ஸ்டார்டிங்லேருந்தே. எப்போ இதை வந்து நீங்கள் 20 வயசுலேருந்தே கடைபிடிக்கணும், 20-30. இப்போயும் ஒன்றும் தப்பு இல்லை, மாத்திரை மருந்து போட்டாலும் இதையும் சேர்ந்து நீங்கள் செய்யலை, இன்னும் அதிகமான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். டெய்லியும் ஒரு வாக்கிங் போகிறது, இல்லை வெயிட் லிஃப்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது, 8 மணி நேரம் நீங்கள் தூங்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு தூக்கம் இல்லை, எனக்கு வேலைக்கு போகிறேன், எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு 11 மணி 12 மணி, அதாவது நம்மளோட பாடியோட டைமையே நீங்கள் மாற்றிடுறீங்க. 10 மணிக்கு தான் சாப்பிட்றது, இல்லைனா 12 மணிக்கு தான் சாப்பிட்றது. அப்போ ஒழுங்கான ஆகாரம் ஒழுங்கான தூக்கம் இருந்தாவே என்ன ஆகிடும், பாதி இது இருக்காது. அடுத்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம அதை மேனேஜ் பண்ணணும் இல்லையா அப்படிங்கிறதே இங்கே சொல்கிறாங்க. இப்போ இங்கே இந்த சைடு பார்த்துக்கோங்க, இது மெயினாக யாருக்குன்னு போட்டிருக்கு, யுவர் பேரண்ட்ஸ் டோன்ட் நீட் மோர் ரெஸ்ட்டு. உங்கள் பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, 50 வயசு 40 வயசில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரெஸ்ட்டுலாம் தேவையில்ல. நீங்கள் ஒழுங்காக போய் என்ன பண்ணணும், மசில்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஒவ்வொரு ஜாயின்ஸையும் மூவ் பண்ணுங்கள். ஒரு வெயிட்டு ரொம்பலாம் இல்லை, 1 கிலோ தூங்குங்க, அடுத்து ஒரு 20 நாள் கழித்து ஒரு 2 கிலோ தூக்குங்க, போதும். அந்த வெயிட்டே போதும், அதுவே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், மசிலை நல்லா விரிவடைச்சு மசிலுக்கான பவரை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வயசானவங்களுக்கு ரெஸ்ட்டு தேவையில்லை, நல்ல ஒர்க் அவுட் தான் தேவை அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. சரி, இதுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4:8 எடுத்தவங்க வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:8. அப்ப சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது. இங்கே வந்து நீ சரீர முயற்சி எடுத்தாதான் அது ஒரு அற்ப பிரயோஜனம், அது தேவை. அடுத்து இந்த எக்ஸசைஸே டெய்லி நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம சாதாரண அவர் கொடுத்த நம்ம இந்த உடலே டெய்லி பாதுகாத்துறதுக்கு நம்ம இது பண்ணுறோம். இதையே தேவன் அற்ப பிரயோஜனங்கிறாரு. இதுக்கடுத்து என்ன பிரயோஜனம், ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ளே வரணும். அம்மையார் எழுதுறாங்க, ஹெல்த்தில் நீ ஒழுங்கா இல்லைன்னா எங்கே வர முடியாதுங்கிறாங்க,
ஸ்பிரிச்சுவலில் நீ வர முடியாது. இன்னைக்கு முக்கால்வாசி யாருமே இல்லை அட்வென்டிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவலுக்கு வரதுக்கு முன்னாடி ஹெல்த் பிரின்சிபல்லே அவங்க இங்கே என்ன வேடுறாங்க, அடி வாங்கிடுறாங்க. அப்போ ஹெல்த் பிரின்சிபல்ங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுல அதில் ஒரு 8 பிரின்சிபல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். ஹெல்த் புக்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் அம்மையார் எழுதியிருக்காங்க. அப்போ இங்கே தேவன் சரீர முயற்சியாக அற்ப பிரயோஜனமானது. வேத பக்தியானதான் என்ன ஆகும், எத்தனை ஜீவனுக்கும் இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரு ஜீவனுக்கும்னா எங்க, பரலோகம். நீ இந்த ஜீவன்லயே நீ இல்லையா பரலோகத்துக்கு எங்க போய் என்ட்ராவ? அவ்வளோதான், எக்ஸிட்னு கார்டு போட்டு அவர் அனுப்பிடுவார். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜீவன்லேயே நம்ம உடற்பயிற்சி எவ்வளோ முக்கியம், நம்ம வயசு தோற்றத்தை நம்ம பாதுகாத்து நம்ம எவ்வளோ வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ, அப்போ இங்கேயே வேதத்தை ஆராய்ச்சி நம்ம என்ன பண்ணணும், படித்து அந்த குணநலங்களில் தேவனோட குணநலங்களுக்கு நம்ம பரிசுத்த வாழ்க்கையை இங்கே வாழ்ந்தாதான் பின்வரும் ஜீவனுக்கு என்னவா இருக்குது, அது ஏற்றதா இருக்குது, பிரயோஜனமாக இருக்குது. அதை நம்ம மனசில் எப்பயுமே வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இதில் அம்மையார் எக்ஸசைஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் நான் என்ன கருத்து இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன். அப்போ ஒரு மனுஷன் டெய்லியும் வாழ்க்கைக்கு எசென்ஷியல்ங்கிறாங்க. எப்படி டெய்லியும் சாப்பிட்றோம், எப்படி தூங்குறோம், ஒரு நாளைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவை நல்ல சூரிய வெளிச்சம், நல்ல தண்ணி, நல்ல தூக்கம் எவ்வளோ தேவையோ டெய்லியும் அவன் ஒர்க் அவுட்டும் பண்ணணும். அப்போனா தான் அவனோட உடலும் மைண்டும் என்னவா இருக்கும், நல்லா இருக்கும். எவ்ரி மசில் ஷுட் பி கால்ட் இன் டு எக்ஸசைஸ். உங்கள் உடலில் இருக்க எவ்ரி செல், எவ்ரி விஷயமும், எவ்ரி மசிலும் என்ன ஆயிருக்கணும், வேலை செஞ்சே ஆகணும். தசைகள், எலும்புகள், உங்கள் ரத்த நாடிகள் எல்லாமே டெய்லி என்ன ஆகணும், எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறத அம்மையார் சொல்கிறாங்க. இது எதுலேருந்துன்னா கவுன்சில்ஸ் ஆன் ஹெல்த்தில் பேஜ் நம்பர் 184 இருக்குது. நெக்ஸ்ட்டு அது இன்னொரு விஷயம் டெஸ்டிமோனிஸ் ஃபார் சர்ச்லேருந்து சொல்கிறாங்க. வால்யூம் 3ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ஆக்டிவிட்டி இஸ் அ ஃப்ரூட்ஃபுல் காஸ் ஆஃப் டிசீஸ். நீங்கள் ஆக்டிவாக இல்லை, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா அது எதுக்கு விதைக்குதான், ஒரு டிசீஸ், ஒரு நோய்க்கு விதைக்குது அப்படிங்கிறத அம்மையார் சொல்கிறாங்க. இன்னொன்று, எக்ஸசைஸ் குவிக்கன்ஸ் அண்ட் ஈக்குவலைசஸ் த சர்க்குலேஷன் ஆஃப் த பிளட். அப்போ நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக உடற்பயிற்சி செஞ்சிட்ருக்கல நல்ல ரத்த ஓட்டத்தை உடலுக்கு கொடுக்குது. ரத்த ஓட்டம் நம்ம உடம்புல இன்றைக்கி நிறைய பேருக்கு நல்லா இருந்துச்சுனாவே என்ன ஆகாது, ஹார்ட் டிசீஸோ, லிவர் டிசீஸோ, கிட்னி டிசீஸோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போ ஆக்டிவ் எக்ஸசைஸ் ஆஃப் த மசில் ஆஃப் த பாடி வில் பிரிங் ரெஸ்ட் அண்ட் ரிலீஃப் டு த ஓவர் ஒர்க்டு பிரெயின். அப்போ ஒழுங்கான ஆரோக்கியமான ஒரு பயிற்சி, உடல் பயிற்சி நீங்கள் டெய்லி செஞ்சுட்டு வந்திருந்தீங்கன்னா உங்கள் மனசும் சரி உங்கள் உடலும் சரி சீராக எந்த ஒரு நோயும் தொற்றாமல் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. சரி, முடிஞ்சிருச்சு. இதில் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு வீடியோ ஆன் பண்ணுறேன். அவங்களோட வயசுலாம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் வயசுலாம் என்னென்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கேட்டுக்கோங்க. இது பிலோ 20s இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அபவ் 40s and 50s இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் பார்த்துக்கோங்க, அவங்கள மாதிரி நம்மளும் வரணும் அப்படிங்கிறத இது பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். சவுண்ட் வரல, வீடியோ ஷேர் ஆக மாட்டேங்குது. ஷேர் ஆகுதா? ஸ்டார்ட் பண்ணுங்க, வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. சாரி, ஆடியோ வரல. நீங்க இதை மட்டும் பாருங்க, கீழே கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாருமே டெய்லி போய் உடற்பயிற்சி செய்கிறவங்க. அவங்களோட வயசு 67, இப்போ வரவங்க 68, 70, 70, 71, 73 இவங்க வயசு, 77 இவங்க, 77 இவங்க, 77 இவங்க தான் கடைசி 79. எல்லாருமே 60 வயசுலேருந்து 79 வயசு உள்ளவங்க டெய்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க் அவுட் போய் இது பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்களோட உடற்பயிற்சி பண்ணுறதுனால எப்படி இருக்குது,
கேர்ள்ஸ் மட்டும் தான் இப்படி இருக்காங்களா, லேடிஸ் தான் இருக்காங்களா நீங்கள் இது பண்ணிக்க வேணாம், ஜென்ஸும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஸோ அப்போ நிறைய பேர் இந்த மாதிரி உடலில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி, அப்போ வயசுங்கிறது எதில் இருக்குது, நம்ம கையில் உள்ளுக்குள்ளே இருந்து நம்ம வந்து காட்டுற பலன் தான் வெளி தோற்றத்தில் வரும் இல்லைங்களா. நம்ம வந்து இது பண்ணுறோம், அப்போ நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வயசை குறைக்கிறது நம்ம கையில் இருக்குது. நமக்கு இருக்கிற நோயை குறைக்கிறதுக்கும் வழிகளை தேவன் கொடுத்துருக்காரு. நம்ம ஸ்டெப் எடுக்காததுனால நம்மளோட நோய்கள் அதிகரித்துகிட்டே போகுதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றி. ஆமென்.